வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் ஃபஸ்ட்டு எங்கெங்கே இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்க போகிறாரு. ஜூன் 29 அவர் வக்ரம் ஆகிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஜூன் 1 ஆட்சி பலம் பெறாரு. சூரியன் சுக்கிரன் 2 பேரும் மிதன ராசியில் இருக்கிறாங்க. புதன் பகவான் கடக ராசியில் இருக்க போகிறாரு. இந்த கிரக நிலையை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்க போகிறாரு. படிப்பில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்க போகுது. இதனால் உங்களுக்கு பல வெற்றிகள் வரப்போகுது. கல்வித்துறையில் உங்களை ஒரு தலைவராக மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் இருக்க போகிறாரு, அதுவும் வக்ர நிலையில். அதனால் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்க போகுது. நீங்கள் பேசுகிற வார்த்தையில் என்ன தான் தெளிவாக உண்மையாக பேசினாலும் கசப்பான வார்த்தைகள் பேசுகிறது மூலயமா உங்கள் உறவுகள் சூழ்நிலை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரு பகவான் உங்களோட 5ஆம் வீட்டில் தங்கி உங்களோட அன்பை பாதுகாப்பார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவர் தெளிவுபடுத்துவார். இதன் மூலயமா உங்கள் மனதில் அவங்கள பற்றின ஒரு சிந்தனை அதிகரிக்க போகுது. புதன் பகவான் பார்த்திங்கன்னா மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் இருக்க போகிறாரு. அவர் உங்கள் உறவு மேம்படுத்துகிற வகையில் உங்களுக்கு உதவுவார். இது உங்களுக்கு உங்களோட உறவில் இன்னும் பலத்தை கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், மர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் பர்த் சார்ட்டில் யோகா தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா, இல்லை நியூட்ரலாக இருக்கா, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாழ்த்துக்கள். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 6ஆம் வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் உங்களை நோய்களை எதிர்த்து போராடுவதில் உங்களுக்கு உதவ போகிறாரு. ஆனால் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் பகவானும் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் புதன் 8ஆம் வீட்டில் பயிற்சிக்கிறதுனால தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச்னால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முன்னெச்சரிக்கையாக உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும். உங்கள் எதிரிகள் அப்பப்போ உங்கள் தலையை உயர்த்தி பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் வேலையில் நீங்கள் வலுவாக இருப்பீங்க. தொழிலில் உங்கள் ஆதிக்கத்தை நீங்கள் செலுத்துவீங்க. தொழிலில் உங்கள் நிலைமையை மேம்படுத்தி கொள்ள முடியும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆக போகுது. பிஸ்னஸில் சில புதிய பிளான்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட உறவு நல்லா இருக்க போகுது. உங்கள் வணிகத்தில் ஒரு முன்னேற்றத்தை முக்கிய காரணமாக இது இருக்க போகுது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் செல்வத்தை குவிக்கிற வீட்டில் இருக்க போகிறாரு. உங்கள் செல்வம் பெருகும். உங்கள் பேங்க்கில் டெபாசிட் அதிகரிக்க போகுது. அதோட இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்க போகுது. உங்கள் பணம் இரட்டிப்பாக போகுது. 3ஆம் வீட்டில் இருக்கும் ராகு பகவான் உங்களை உற்சாகப்படுத்த போகிறாரு. வாழ்த்துக்கள்.